ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரக்கடி காசை பார்க்க போகிற சரக்கடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. கதிரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வேக வேகமாக விறுவிறுப்பாக கிளம்ப இளநீ கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இளநீ வாங்கி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒரு அட்ரஸை கொடுக்க அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்படி நம்ம முத்து படாத பாடுபட்டு இருக்காரு. எதுக்கு கடைசியில் இவர் காசுன்னு தெரியாமலே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா திடீர்னு அவங்க ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. அதாவது நம்ம மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பொண்ணு யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சீதா வாங்கி பார்க்க இதுதான் ஜீவான்னு சொல்கிறாங்க. ஜீவான்னு சொன்னதுக்கப்புறம் ஷாக் ஆயிட்டாங்களாமா. ஒருவேளை இந்த பொண்ணு தான் அதுவாக இருக்குமோ, அதுதான் இதுதான் அது அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த குழப்பத்தில் கொண்டு போய் நேரில் பார்த்துருவோன்னு முத்து வர, உனக்கு மனோஜா தெரியுமான்னு சொல்லி கேள்வி கேட்க திருன்னு மொழிக்க ஆடு தன்னால் வந்து மாட்டிக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவன் போன தடவை வந்தப்போ வட்டி முதலமாக போட்டு 30 லட்சம் வாங்கிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணனுக்கு இந்த அளவுக்கு மூளை இல்லை. ஏன்னா உங்கள் அண்ணனை நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தது எருமை வேலை, இதில் ஒரு பெருமை வேறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனோஜோட ஒய்ஃப் ரொம்ப தில்லாலங்கடியாக இருக்குது. அதுதான் உஷாராக இருக்கணும், அதுக்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும், அது ரொம்ப ஃப்ராடாக இருக்குன்னு சொல்ல, அது கண்டிப்பாக ஃப்ராடு, உலகமகா ஃப்ராடுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பணத்தை போய் அவங்க பணம்னு சொல்லியிருக்கு, நீ எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தீர்க்க வேண்டிய கடன் ஒன்று இருக்குல்ல, நான் சொல்லாமல் போயிடுவேனா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் தான் தெரிய போகுது என்ன நடக்க. நம்ம முத்து வேகமாக விறுவிறுப்பாக வீட்டுக்கு வந்தோடனே டைனிங் டேபிள் எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. எதுக்குப்பான்னு சொல்லி கேட்டால், ஒரு முக்கியமான கெஸ்ட் வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு சொல்ல, அதான் நம்ம ரோகிணி மனோஜோட மூஞ்சோட முடிச்சிட்டாங்க. நாளைன்னு ஒரு எபிசோடில் போட்டாங்க பாரு. சும்மா இவ்வளோ நாள் கனவு தான் கண்டுகிட்டு இருந்தது அந்த பொண்ணு. லெஃப்ட்டில் காமிச்சா ரைட்டில் காமிக்கணும், ரைட்டில் காமிச்சா லெஃப்ட்டில் காமிக்கணும். சும்மா வேறு லெவலில் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜயாவுக்கு எதுவுமே ஆதாரம் முக்கியம் இல்லை. அதனால் அவங்களே கூட்டு வந்து நிற்க வைக்க பிளான் பண்ணிட்டாரு நம்ம முத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.